எல்லாருக்கும் வந்து காலையில இருந்துச்சா ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும், வேற எதுவுமே இல்லையா? இந்த காஃபி டீயை தவிர வேற எது நமக்கு எத்தனை வருஷமா தெரியும்? காஃபி டீ 200 வருஷமா தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா, பெரிய தாத்தா, முப்பாட்டன் அவங்களாம் ஏதோ ஒன்று குடிச்சிருப்பாங்கல்ல. அவங்கெல்லாம் என்ன குடிச்சாங்க? சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டியல் இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம், கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இலைங்கிறது நவீன வேளாண்மை என்ன சொல்லணும்னா அதை வந்து களை அப்படிங்கும். அது வீடு, அதை வீடு சைடு போட்டு களை கொல்லி போட்டு ஒளிச்சிருன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான் இப்போ. ஆனால் அது வீடு கிடையாது. கரிசாலைக்கு எங்க சித்த மருத்துவம் வச்ச பேர் என்ன தெரியுமா? தேகராஜன். உடலை வலுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு. தேரன் தைல வர்க்கம்னு நான் விக்ரம்லாம் அதெல்லாம் எழுதிதான் பாஸ் பண்ணி வந்தோம். அது என்ன? தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி. தேகராஜன் அப்படின்னா அது கரிசலாங்கண்ணி. தில் அப்படின்னா எள்ளு. இந்த நல்லெண்ணையும் அந்த கரிசாலை சாறையும் சேர்த்து காய்ச்சி வீட்டில் வச்சுக்கோப்பா. அந்த தைலத்தை ஒரு ஸ்பூன் போல உன் வீட்டில் ஒரு பிள்ளை கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு இருமி சளியை துப்புனா பச்சையா வெளியே வந்து உழுது சளி விழுந்துச்சுன்னா காக்கா அதை தூக்கிட்டு போயிடும். காகம் உணும் சளி அந்த காலத்தில் எழுதியிருக்கான். அவ்வளவு துண்டு சளியா வெளியே வந்துன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். அப்படி சளி பிடிச்சிருக்கிற குழந்தைக்கு அதை ஒரு ஸ்பூன் கொடுத்தேன்னா அந்த குழந்தையோட கபம் போகும், அந்த நெஞ்சில பிடிச்சிருக்க கபம் குறையும்னு அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? கோவிடுக்கான மருந்துக்கு கரிசலாங்கண்ணியை தேடினாங்க. வைரல் நிமோனியாவை அது கட்டுப்படுத்துமா? அவ்வளவு ஆற்றல் கரிசலாங்கண்ணியில இருக்கு. நாம ஏன் வீட்டுல கொஞ்சம் ஒரு 100 கிராம் கரிசலாங்கண்ணி பொடியை வச்சுட்டு டீ போடும்போது ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டு, இல்ல டிகிரி காப்பி போடுற டிகாஷன் டப்பா இருந்ததுன்னா அதுல போட்டு டிகாஷன் எடுத்து அந்த கஷாயத்தை நம்ம ஏன் குடிக்கக்கூடாது? டிவியில ஒரு அம்மா வந்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு போய் 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட் வாங்கிட்டு அப்படிங்கிறோம்ல, அது அந்த கம்பெனிக்கார அந்த பாக்கெட் போட்டு குடிக்கிட்டோம். நம்ம கரிசலாங்கண்ணியை குடிக்கலாம். ஒரு அம்மா இங்க வந்து நெல்லிக்காயை வச்சு நிறைய போட்டு வச்சிருந்தாங்க, நெல்லியிலேயே நிறைய பொருளா. அந்த நெல்லிக்காயில ஒரு தேநீர் குடிச்சு பாருங்க தெரியும். நான் குடிக்கிறேன் நெல்லிக்காய் தேநீர். வெறும் நெல்லிக்காய் பொடி, ஒன்றும் பெரிய மகா வித்தை எல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய டயட்ரி கோர்ஸ் எல்லாம் போகணும் இல்லை. வெறும் நெல்லிக்காய் பொடியை ஒரு அரை ஸ்பூன் போட்டு டிகாஷன் இறக்கி அழகா அதுல வந்து கொஞ்சம் போல சொட்டு தேன் விட்டு சூடா குடிங்க. எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி வந்து ஹைலி தெர்மோஸ்டேபிள். தெர்மோஸ்டேபிள்னா என்னன்னா, சில பொருளை வந்து வெயில வச்சு அதனோட சத்து இழந்துரும். நெல்லிக்காயினுடைய பொடி சத்தை இழக்காது. அந்த விட்டமின் சி இருக்கும் நெல்லிக்காயுடைய உலர்ந்த பொடியிலையும் அந்த சத்து இருக்கும். ஏன் நெல்லிக்காய் பொடியில ஒரு டீ குடிக்கூடாது? ஒரு நாள் நெல்லிக்காய் டீ, ஒரு நாள் கரிசலாங்கண்ணி டீ, ஒரு நாள் ஆவாரம் பூ டீ, ஒரு நாள் இஞ்சி சுக்கு. ஒருத்தர் வச்சிருக்காரு சார், ஒரு கேரளாக்கார மாதிரி தெரிஞ்சாரு. இஞ்சி சுக்கு, இஞ்சி மஞ்சள் அப்படி நிறைய டீ வச்சிருக்காங்க. நம்ம ஏன் அதை குடிக்கூடாது? நம்ம எதுக்கு எப்ப பார்த்தாலும் போய் அமேசான்ல ஆர்டர் போட்டு 3 ரோசஸ் டீ அப்படி பிராண்ட் டீ இருக்கட்டும், வெளியே எங்கேயோ வாங்கிட்டோம். நம்ம நம்மளுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். வாட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் ஆர் நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில நம் உடல் ஆரோக்கியத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். இந்த ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் வீட்டுல எல்லா பிள்ளைகளும் தும்மிட்டு இருக்கும், இல்ல நெஞ்சில கபம் கட்டி இருக்கும். கேட்டா சார் உங்க மெட்ராஸ் 25 டிகிரி சார், எங்களுக்கு காலையில 18 டிகிரி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒசூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ தேநீருக்கு பதிலா நல்ல இஞ்சி டீ, துளசி டீ, நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ குடிக்கலாமே. யாராவது கோச்சிப்பாங்களா? அது கிடைக்காதா? எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய மிகச் சாதாரணமான ஒரு பொருள். எல்லார் வீட்லயும் கம்பல்சரியா வாங்கணும். ஏன்னா பெரிய விலை உயர்ந்த விஷயமா? 100 கிராம் அதிகபட்சம் போனா 40-50 ரூபா வரும். அதுக்கு மேல விற்கிறதுக்கு அதுக்கு தேவையே இல்லை. அப்ப நம்ம அதை வாங்கி வச்சு காலையில அந்த தேநீர் குடிங்க. சார் தேநீர் குடிக்க கூடாதா? குடிக்கலாம், மிகச்சிறப்பு. தேயிலை வந்து அவ்வளவு உடலுக்கு நல்லது. ஆனா தேயிலைய டீயா போடுறதுக்கு யாருக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்மால் டீயா போட்டு குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேநீர் கிடையாது, தேநீர் பால் பாயாசம். அப்படிதான் பண்றான். பால்ல தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு அப்படி கள்ளி சொட்டா, அதுக்கு பேர் தேநீர் கிடையாது. உலகத்துல எவனும் அப்படி குடிக்க மாட்டான். நீங்க வெளிநாட்டுல போங்க சார், கொஞ்சம் மில்க் அப்படின்னு கேட்டாலே ஒரு பார்வை பார்ப்பான் இந்தியா. நம்ம டீ குடிச்சோம்னா டீ தண்ணி தான். அது வெறும் டீ தேயிலையை போட்டு கொதிக்கிற வெண்ணில தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு குடிச்சா அதுதான் தேநீர். வேணும்னா கொஞ்சம் தேன் விட்டுக்கோ, வேணும்னா ஒரு சின்ன கருப்பட்டி போடுங்க, சக்கரை வியாதி இல்லாதவங்க. மற்றவங்க வெறும் தேய், அது மிகச்சிறப்பு. அந்த மாதிரி குடிச்சா அது எதிர்பார்த்தலுக்கு நல்லது, வெசல்ஸ்க்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, புற்றுநோய் கூட தடுக்குங்கிறான். அப்போ ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர், கட்டன் சாயா வாங்கலாம். அது மாதிரி கட்டன் சாயா, ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் ஆவாரை கஷாயம், ஒரு நாள் நெல்லிக்காய் டீ. இதுக்கெல்லாம் ஏதாவது ரொம்ப மெனக்கெடல் வேணுமா?
உங்க வீட்டுல ஒரே டப்பால டீ தூளுக்கு பதிலா ஒரு 4 டப்பால இது இருக்கணும். ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா, ஒரு நெல்லிக்காய் டப்பா வச்சுட்டு அவங்கவுங்க 1/2 ஸ்பூன் போட்டு அந்த பருவத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். வெயில் வருது, மே ஜூன், நீங்க எப்படி வெயில் அடிக்க தெரியும், கொளுத்து எடுக்கும். பயங்கரமான வெப்பம் இருக்கும்போது காலையில மிகச்சிறப்பான உணவு நீராகாரம். முந்தின நாள் சாதத்துல தண்ணி ஊற்றி வைங்க, நல்லா கரைச்சி மறுநாள் நல்லா கைட்டு பிசைஞ்சு கரைச்சு கொஞ்சம் மோர் விட்டு அந்த நீராகாரத்தை காலைல குடிக்கணும். இது 20 வருஷம் முன்னாடி நான் 6ஆம் திணை புத்தகத்துல எல்லாம் எழுதியிருப்பேன். நீராகாரம் எவ்வளவு நல்லது, எவ்வளவு முக்கியமான அதுல ஒரு ப்ரோபயோட்டிக்கா இருக்கு, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய லாக்டோபாசிலஸ் எவ்வளவு இருக்குன்னு அதை அவ்வளவு எனக்கு ஒன்றும் பெருசா ஞானத்துல இல்லை எனக்கு யாராவது இந்த தமிழ் சினிமாவில் சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி சரஸ்வதி கடாட்சம் பண்ணி அப்படிலாம் வரல. எனக்கு என் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு என் மூத்த சித்தர்கள் எழுதி வச்சிருந்த நான் படிச்சு எனக்கு சொன்னேன், அவ்வளவுதான். நான் சொன்னதை தவிர எனக்கு ஒன்றும் அதுல அறிவு கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் மலைக்க வைக்குது. நீராகாரத்தை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதை பத்தி இவ்வளவு பெரிய புக்கு போட்டாங்க. எவ்வளவு தூரம் குடலுக்கு நல்லது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரத்துக்கு நல்லது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு நல்லது, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்க்கு நல்லது, குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு நல்லது. இது மட்டும் இல்லைங்க, நம்முடைய எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும்னா ப்ரோபயோட்டிக் வேணும்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம மென்டல் ஹெல்த், நம்ம மனம் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், எதுக்கும் நம்ம அசரக்கூடாது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிரமாதமா இருக்கணும்னா உன் குடல்ல இருக்க பாக்டீரியா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டான். அவ்வளவு நல்லது நீராகாரம், அவ்வளவு நல்லது மோர். அவன் அட்வர்டைஸ் பண்ண சொல்றான், இந்த உள்ளம் கேட்கட்டுமே மோர், MORE போடுறான் பெப்சிக்கு. நான் சொல்றேன், இந்த உள்ளம் கேட்கட்டும் மோர், பட்டர் மில்க். நமக்கான மோரை நம்ம கேட்போம். தினம் மார்ச் மாசம் வந்துருச்சா, அடுத்த செப்டம்பர் வரைக்கும் தினம் மோர் குடிங்க. சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. நீராகாரம் குடிங்க, காலையில நீராகாரம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பானமும் ப்ரோபயோட்டிக்கா இருக்கணும். அப்போ அது அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நல்லா இருக்கணும், குடல்ல இருக்கக்கூடிய நமக்கு பேர் தெரியாத வைரஸ்கள் நல்லா இருக்கணும். நம்ம இந்த பாக்டீரியா வைரஸ் அப்படின்னாலே நம்பியார் மாதிரி வில்லன் மாதிரியே நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஏதோ 1-2 பேர் வச்சு நம்ம கோவிட் எல்லாம் நம்மளை கெடுக்குதுன்னு நம்ம தான் அதை கெடுக்கிறோம், அது வேற விஷயம், அதை தனியா மேடை போட்டு பேசலாம். ஆனா பெரும்பாலான வைரஸும் பாக்டீரியாவும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும், நம்ம உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நம் நிலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் நலமா வச்சுக்கணும். இந்த 2 பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்தாதான் அங்க மண் நல்லா இருந்தா காய்கறி நல்லா இருக்கும், கீரை நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், வளம் நலமா இருக்கும். குடலுக்குள்ள இருக்கிற பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்தாதான் உன்னுடைய மென்டல் ஹெல்த், உன்னுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம், உன்னுடைய அத்தனை உடல் நலத்துக்கும் அது ரொம்ப அவசியமா இருக்கும். அப்ப காலை சாப்பிடுறது இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் பெவரேஜா வச்சுக்கோங்க. இது உங்கள் நலம் கருதி